பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க? என்னோட நேம் வந்து பி ஆறுமுகம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரம் பக்கத்தில் வடுகோங்கிற வில்லேஜிலிருந்து வந்திருக்கேன் நான். நம்ம இந்த டிஎன்பிசியில் வந்து கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற நேமில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னு 3 டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எக்ஸாம் வச்சு ரிசல்ட்லாம் விட்டுட்டாங்க. போன வாரத்தில் வந்து இதற்குரிய வந்து 1:2 ரேஷியோவில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க சிவி. இன்றைக்கி வந்து பிசிவி முடித்து கவுன்சிலிங் வந்து நடத்துனாங்க. அதில் வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து நான் ஃபஸ்ட் ரேங்காக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தேன். ஓவரால் ரேங்க் வந்து 66. நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற வந்து துறையை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். ஆமாம் சார். எந்த ஆண்டு கல்லூரி முடிச்சிங்க? 2002 to 2005 வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சேங்க சார். அடுத்து வந்து நமக்கு டிகிரி எம்எஸ்சியும் படித்து முடிச்சுட்டு பிஜிடிஆர்பி எல்லாம் தேர்வில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தயார்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதில் கடைசியாக வந்து 1:2 ரேஷியோவில் வந்து கூப்பிட்டு அதில் கடைசியாக கிடைக்கல, ஃபைனலில் கிடைக்கல. அந்த தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பயிற்சியில் இந்த எக்ஸாமில் வந்து நான் வந்து தேர்வாயிருக்கேன் சார். ஆமாம் சார். 12 வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு தான் படித்தேன். கடைசி ஒரு வருஷமாக வேலையை விட்டு நின்றுட்டு எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேங்க சார். இப்போ இந்த தேர்வு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த தேர்வை பற்றி சொல்லுங்கள். அந்த தேர்வு என்ன மாதிரியான ஒரு தேர்வு, அதுக்கு எத்தனை தாள்கள், அது எப்படி படிக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இது வந்து நமக்கு வந்து டிஎன்பிசியை பொறுத்தவரையிலோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 8 இந்த மாதிரி தான் வந்து ஒரு அவேர்னஸாக எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து நமக்கு வந்து எனக்கு இது எப்போ தெரியும் அப்படின்னா 2021, 2022 தான் நமக்கு தெரியும். கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற நேமில் வந்து இது வந்து நமக்கு டிஎன்பிசி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நமக்கு 2024 வரையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு. பேப்பர் 1 வந்து நமக்கு வந்து டிஎன்பிசியோட மற்ற ஜிஎஸ் பேப்பர் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். அதில் குவாலிஃபை ஆனால் தான் மீதி இருக்கிற பேப்பரெல்லாம் நமக்கு வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஜிஎஸோட என்ன போர்ஷனோ அதே இது தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பரில். செகண்ட் பேப்பர் வந்து நம்மளோட சாய்ஸ், நம்மளோட என்ன மேஜர் படித்தோமோ அது. இது எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது 2 தான் வந்து எலிஜிபிள். அப்போ நான் வந்து ஒன்றா மேக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும். 24 வரல என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நான் மேக்ஸ் மேஜர் அப்படின்னா மேக்ஸ்லேருந்து எனக்கு 200 கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து நான் வந்து அதிகபட்சமாக எத்தனை கொஸ்டின் எடுக்கணும், நான் டாப் ரேங்கில் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். சோர்ஸ் நம்ம பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மெமரி அப்படிங்கிறத விட பேசிக் கான்செப்ட் இருக்கணும். இப்போ ஒரு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நான் வந்து நமக்கு அமுதன் அகாடமி அப்படிங்கிற கோச்சிங் சென்டரில் எனக்கு கடைசியாக படித்து முடித்தேன். பிஜிடிஆர்பிக்கு வந்து டார்கெட் கோச்சிங் சென்டரு, அதுக்கு முன்னாடி சென்டர் ஃபார் மேக்ஸு, அங்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன் சார். தொடர்ந்து முயற்சி தான் அது வெற்றிக்கு காரணம். பிஜிடிஆர்பியை பொறுத்தவரையில் ஒரு 4-5 முறை எழுதியிருக்கேங்க சார். இப்போ இந்த டிஎன்பிசியில் வந்து இது 3வது முறையில் இது வந்து எனக்கு வெற்றி கிடச்சிருக்கு. குரூப் 4 ட்ரை பண்ணியிருக்கேங்க சார். குரூப் 2, குரூப் 4 ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதற்கான முயற்சி அதிகமானதில் எடுக்கலை. ஏன்னா டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் தான் நம்ம வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இதுக்கு வந்து டீச்சர்ஸ்க்காக சார், +1, +2 ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் ஸ்கூல் லெவலில். இதுக்காக கடைசி ஒரு 2 வருஷமாங்க சார். 2 வருஷமாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குங்க சார். இருக்குங்க சார். இல்லைங்க சார், ஓவராலாக எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்கிற சிலபஸை கவர் பண்ணி தான் சார் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே படிக்கிற சிலபஸ் தான் அதில் இருந்து இருக்கும். இப்போ 2025 இப்போ நியூவாக ஒரு இது விட்டுட்டாங்க. ஏன்னா செப்பரேட்டாக யாரும், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இருக்கிறவங்க அதிகமாக போஸ்டிங் இதில் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிலபஸ் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இதே போஸ்டிங் மறுபடியும் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 3 பேப்பருமே நம்ம படித்தாகணும். இப்போ நான் மேக்ஸ் மேஜர் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் படிக்கணும், எக்கனாமிக்ஸும் படிக்கணும். இதிலிருந்து மொத்தமாக 200 கொஸ்டின் வந்து வரும். ஜிஎஸ் வந்து காமனாக முன்னே இருந்த மாதிரியே தான் இருக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் இல்லைங்க சார். இல்லைங்க சார், ஏஜ் லிமிட் இல்லை. ஆமாம் சார். ஒரு சில போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்குங்க சார். ஒரு சில போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா பிஜி டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரியில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. ஆமாம் சார். 10 யூனிட்ஸுங்க சார். 10 யூனிட்ஸ். எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை சில யூனிட்ஸ்க்கு
நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இல்லை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 யூனிட்ஸ் நம்ம நல்லா ஃபுல்லாக தரவு பண்ணிட்டாலுமே 10 யூனிட்ஸுமே இம்பார்ட்டன் தான் சார். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஓவராலாக அடிக்க முடியும். எல்லா யூனிட்ஸுமே இம்பார்ட்டன் தான் சார். அது நமக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளான இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணுவோம் சார். நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, மேக்ஸ் தான் வந்து வராது அப்படின்னா சொல்லுவாங்க. ஆமாம் சார். எந்த அளவுக்கு இதில் படிக்கும்போது போட்டு பார்க்கறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாங்க சார். இப்போ நமக்கு 200 கொஸ்டின் இதில் இருக்குது அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து பக்கமாக வந்து டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி ஒரு 40-50 கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற ஒரு 50 கொஸ்டின் வந்து நல்லா ஹெவியாகவே கேட்டிருப்பாங்க. இப்போ இது வந்து சிபிடி நடைமுறையில் தேர்வா இந்த மாதிரி நடந்துச்சு? இதில் வந்து நமக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து பேப்பர் 2 வந்து சிபிடியே நடந்துச்சு. பேப்பர் 1 வந்து ஜிஎஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து ஓஎம்ஆரில் நடந்துச்சு. சிபிடியில் எப்படி நம்ம போட்டு பார்த்துலாம் ஆன்சர் வர வைக்கணும்? சிபிடியில் வந்து அவங்க ரஃப் ஷீட்டு தனியாக கொடுத்துருவாங்க சார். மேத்தமேட்டிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே காமனாக ரஃப் ஷீட்டு கொடுத்துருவாங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம அடிஷனலாக வேணும்னா ரஃப் ஷீட் வாங்கிக்கலாம். தனியாக கொடுப்பாங்க, செப்பரேட்டாக கொடுப்பாங்க. நம்ம வந்து சிஸ்டத்தில் வியூ ஆகணும் இல்லை கொஸ்டின். அப்போ எந்த கொஸ்டினை நம்ம டேரெக்டாக அந்த கொஸ்டின்லாம் போய் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் தான் ஒவ்வொரு கொஸ்டினாக போக தேவையில்லை. இப்போ எனக்கு 50வது கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக 50வது கொஸ்டின் போய் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ரஃப் ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். ஜிஎஸ் பேப்பர் 1 அது எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது படிச்சிங்க? இப்போ நமக்கு ஜிஎஸ் தான் டெசிடிங் ஃபேக்டராக இருக்கும் சார். ஏன்னா இப்போ நம்ம மேக்ஸ் அப்படின்னா இப்போ நான் மேக்ஸ் நல்லா பண்ணிடுவேன், ஜிஎஸ் நல்லா படிக்கணும். அதனால் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி தான் சார். ஆப்டிடியூட் 25 மார்க் அது இருக்குங்க சார். குரூப் 4 குரூப் 1 இருக்கிற மாதிரியே அங்கேயும் 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் இருக்குது. நான் மேக்ஸில் வந்து 150 சார். ரவுண்டாக 200க்கு 150 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டேன். ஜிஎஸ் பேப்பர் 2லிங்க சார். பேப்பர் 1ல் வந்து 49 கொஸ்டின்ஸ் போட்டேங்க சார். ஆமாம் ஆமாம் சார். ஓவரால் ரேங்கு கம்யூனிட்டி ரேங்க்னு செப்பரேட்டாக விட்டுருவாங்க. அதில் கம்யூனிட்டி ரேங்கில் நான் வந்து ஃபஸ்ட்டுங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, இந்த தேர்வு வரப்போகுது. இந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும்? நம்ம அது செப்பரேட்டாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாங்க சார். ஒரு பெஸ்ட்டாக என்ன அப்படின்னா நம்மளாக படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அது ஒரு டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து படித்தா அது ஒரு கிளாஸ் போய் படித்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். ஒரு எத்தனை ஆண்டுகள் நாங்கள் பயணம் ஒரு எக்ஸாம்லாம் எழுதிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்குங்க சார். 12 வருஷத்தோட ஒரு போராட்டம் வெற்றியை அடைஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாங்க சார். அது வந்து மெயினாக இப்போ எங்கள் குடும்பத்தாருக்கும் பேரண்ட்ஸு, அப்பா அம்மா, ஒய்ஃபு, பசங்க பிள்ளைங்க, எங்களோட கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், ஸ்கூலு, காலேஜு எல்லாத்துக்குமே இந்த வெற்றி வந்து சமர்ப்பணமாக தெரிவிச்சுக்கிறேங்க சார். இப்போ திருமணம் ஆன பிறகு வேலையை விட்டுறதுன்றது ஒரு பெரிய டிசிஷன் இல்லை? கண்டிப்பாங்க சார். நீங்கள் எடுத்தீங்க அது வந்து ஏன்னா ப்ரைவேட்லேயே எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணுறது, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மெயின் டெசிஷன் எடுத்து தான் வந்து நான் இந்த முடிவு எடுத்தேங்க சார். கடைசி ஒரு வருஷமாக வேலையை விட்டு நின்றுட்டு தான் நான் வந்து படித்தேன். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. பொண்ணுக்கு வந்து கரெக்டாக ஒரு வயசாக இருக்கும்போது நான் வேலையை விட்டு நின்னேங்க சார். ரொம்ப போல்டாக அந்த முடிவு எடுத்தேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க சார். நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பேரண்ட்ஸு, மாமனார் மாமியார், ஒய்ஃபு, பையனோட படிக்கும்போது நல்லா படிங்கப்பா, தெரியாத கொஸ்டின் கேட்டால் கூட நல்லா எழுதணுமில்ல அப்படிலாம் என்னை என்கரேஜ் பண்ணுவோம். ரொம்ப நன்றிண்ணா, நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள்.